வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாவே முதல்ல நம்ம மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ ஃபர்ஸ்டா நம்ம தமிழ்நாட்டுல ஏப்ரல் மாசம் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஒரு ரவுண்ட் பாத்துரலாம். முதல்ல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். நம்ம தமிழ்நாடோட புது ஹோம் செக்ரட்டரியா, அதாவது உள்துறை செயலாளரா திரு கே மணிவாசன் பொறுப்பேற்றிருக்காரு. ஸ்டேட்டோட சட்டம் ஒழுங்கு, போலீஸ் நிர்வாகம்னு பெரிய பெரிய முடிவுகளெல்லாம் இனிமே இவர் கையில தான். சோ இந்த பேரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து ஒரு செம அப்டேட். நம்ம தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரே நேரத்துல 2 ரோபோக்களை வச்சு ஒரு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டோட மெடிக்கல் டெக்னாலஜி எந்த லெவலுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய மைல்கல். இது நம்ம எல்லாரும் உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாடோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது தாய்மார்களோட இறப்பு விகிதத்தை, அதாவது மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டை ரொம்பவே குறைச்சதுக்காக நேஷனல் லெவல்ல அங்கீகாரம் வாங்கியிருக்கு. கவர்னன்ஸ், சோஷியல் இஷ்யூ சம்பந்தமான கேள்விகள்ல கோட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான பாயிண்ட். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்ததெல்லாம் ஒரு குவிக் ரீகேப் பாத்திரலாமா? புது ஹோம் செக்ரட்டரியா கே மணிவாசன் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. மெடிக்கல் ஃபீல்டுல டியூவல் ரோபோட்டிக் சர்ஜரி ஒரு மைல்கல். பப்ளிக் ஹெல்த் மாடலுக்கு நேஷனல் அவார்டு. அதோட ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நம்ம கடலோரத்துல 2 புது வகையான கடல் நூற்புழுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாடு லெவல்ல இருந்து கொஞ்சம் நேஷனல் லெவலுக்கு போலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட முக்கியமான பாலிசிஸ், முடிவுகள் எல்லாம் நம்ம மாநிலத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். நேஷனல் லெவல்ல 2 முக்கியமான திட்டங்களை பத்தி பார்க்கலாம். ஒன்னு, ஆரோக்கிய வனம் திட்டம். இது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்கள்ல NHAI மூலியமா சுமார் 67,000 மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடப்போறாங்க. இது என்வாயன்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. 2வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. கேன்சரை ஒரு நோட்டிஃபிகபிள் டிசீஸா, அதாவது அறிவிக்கப்பட வேண்டிய நோயா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இதனால கேன்சர் பத்தின டேட்டாவை கரெக்டா ட்ராக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை இன்னும் சிறப்பா கொடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஃபீல்ட்ல இந்தியாவோட வளர்ச்சி இப்போ வேற லெவல்ல இருக்கு. அதுல இப்போ ரீசெண்டா நடந்த சில முக்கியமான பிரேக் த்ரூஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க. போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. அடேங்கப்பா, பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஆனா கான்செப்ட் சிம்பிள் தான். அதாவது எதிர்காலத்துல வரப்போற சூப்பர் பவர்ஃபுல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால கூட ஹேக் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்குறது தான் இது. நம்ம நாட்டோட டிஜிட்டல் பாதுகாப்புக்கு இது எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நாம பார்த்தோமே, அந்த டெக்னாலஜி எவ்ளோ முக்கியம்னு இந்த நியூஸ் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்தியா குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ்ல ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவை சாதிச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, குவாண்டம் டெக்னாலஜியை வச்சு தகவல்களை ரொம்பவே பாதுகாப்பா அனுப்புறதுல நாம ஒரு பெரிய ஸ்டெப் முன்னாடி போயிருக்கோம். இது நம்ம டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். நம்ம நாட்டோட டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாசாவோட ஆர்டெமிஸ் 2 மிஷன் மனுஷங்களோட விண்வெளிக்கு போய் பூமியிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இது ஃபியூச்சர்ல மனுஷங்க விண்வெளிக்கு பயணம் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான படியா பார்க்கப்படுது. சரி, நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எக்கானமி அண்ட் சொசைட்டி. ரீசெண்டா 2 முக்கியமான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் இந்தியாவோட பொருளாதாரம், சமூகம் பத்தி என்ன சொல்லுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இந்த புது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னதான் சொல்ல வருது? இந்தியால நிலம் யார்கிட்ட அதிகமா இருக்கு, பெண்களோட ஃபைனான்ஷியல் நிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ்ல பதில் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த 2 ரிப்போர்ட்டோட முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் ரிப்போர்ட் லேண்ட் இன்இக்வாலிட்டி, அதாவது நில சமத்துவமின்மை பத்தினது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்திய மாநிலங்களுக்குள்ள நிலம் வச்சிருக்கிறதுல பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லுது. 2வது ரிப்போர்ட் பெண்கள் வாங்குற கடன் பத்தினது. பெண்கள் எப்படி ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆகிட்டு வராங்க, அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு இது காட்டுது. எக்கனாமி, சோஷியல் ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ்க்கு இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம்.